ஹாய், ஐ எம் சுகன்யா ஷம்லி. எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு கிரேட் 4 படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு ஸ்ரீஜா கிரேட் 4 படிக்கிறாங்க. என்னோட பையன் வந்துட்டு மாண்ட் 1 படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஹைதராபாத்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தோம். இப்போ இன்னைக்கு மேம் வந்துட்டு கிளாஸ் அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்றதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து பார்த்தோம். ஆல்ரெடி வீட்டில் நிறைய விஷயம் வந்து என்னோட பொண்ணு சொல்லியிருக்கா, இந்த மாதிரி கிளாஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்கும்போதும் எனக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிளாஸ் டீச்சிங் ஆகட்டும், பவர் டீச்சிங் அப்படின்னு சொல்லி பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. கிட்ஸுக்குள்ள வந்துட்டு அந்த அவங்க மாத்தி மாத்தி டீச் பண்ணிக்கிறது, அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு வந்துட்டு அந்த பவர் டெக்னிக்லாம் யூஸ் பண்றது வந்து பவர் டீச்சிங் சொல்றாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க ரொம்ப அலர்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்குமே வந்துட்டு நான் கிளாஸ் போறதுக்கு முன்னாடியுமே என்னோட பொண்ணு வீட்டில் வந்து எங்க கிட்ட வந்துட்டு கன்வே பண்ற விஷயத்துலயே நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அவளோட அட்டென்ஷன் ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக் கூட வந்துட்டு அவன் நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ப்ரீவியஸா அந்த ஸ்கூலும் பெஸ்ட் தான், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நாங்க பார்க்கல. இது வரைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்க்கல. ரிவ்யூஸ்ல நான் ஆல்ரெடி இந்த ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆச்சாரிய பத்தி நிறைய பார்த்துருந்தேன். அதுவும் பிளஸ் வந்து நான் நேர்ல பார்த்ததும் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அதே மாதிரி கிளாஸ் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல வந்துட்டு பசங்க சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போ ஜெயபிரதா மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க, கிளாஸ் டீச்சர். அவங்க நார்மலா வந்து நிறைய விஷயத்த வந்து எங்க கூட டச்ல இருந்துட்டே இருப்பாங்க. நார்மலாவே கிளாஸ் இப்போ எடுத்ததும் அவங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா எடுத்திருந்தாங்க. அது இல்லாம எப்பயுமே நிறைய விஷயத்த எங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. கிட்ஸ் பாப்பா என்ன பண்றா, எப்படி இருக்கா, என்ன சேஞ்சஸ் எதா இருந்துச்சுனாலும் சொல்லுவாங்க. நான் ஏதாவது அவங்க கிட்ட ஒரு கன்சர்னா ஒரு விஷயத்த சொல்லி மேம் இப்படி இருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ண சொன்னாலும் அதை கூட அவங்க ரொம்ப வந்துட்டு சும்மா ஜஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு இல்லாம அவங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உடனே அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதுதான் நான் ரொம்ப ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம கிட்ஸ் வந்து சேஃபா இருக்காங்க அப்படின்றது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வர்றதுக்காக. அது மாதிரி இன்னொன்னு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இவங்களோட ஸ்கூல்ல என்னோட 3 டீச்சர்ஸ் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. அவங்களோட கிரேட் 4ல மேக்ஸ் மேம் இருக்காங்க, சசிகலா மேம் சொல்லிட்டு. அவங்கள பார்த்து என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தா கூடமே ஸ்டார்டிங்ல அப்படி சொன்னா இப்ப வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியா சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா அவங்க கிட்ட இருந்து அவ கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு விஷயத்த கரெக்டா முடிச்சிடணும், சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது அப்படின்றத எனக்கு மேக்ஸிமம் கிட்ட வந்து கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஜெயபிரதா மேம் வந்து எப்படின்னா அவங்க கிட்ட வந்து என்னோட ஒரு அம்மா ஃபீல் கிடைக்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது. அவங்க கிட்ட இருக்கும்போது அவன் வந்துட்டு ஏதோ வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சசிகலா மேம் கிட்ட தான் ஒரு பஞ்சுவாலிட்டி, நிறைய விஷயத்த கரெக்டா பண்ணிடணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றது அவங்க இது பண்ணுவாங்க. மேபி தப்புன்னு ரொம்ப சத்தமா சொல்லி பசங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்க கிட்ட அந்த சத்தமா சொல்றாங்க. அதே நேரத்துல பசங்களுக்கு நிறைய விஷயத்த அவங்க சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க சத்தமா சொன்ன விஷயத்தையும் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அதே நேரத்துல அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொன்னதையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. மேம் இப்படி சொன்னாங்க, என்னை ஹேர் ஸ்டைல் கூட இப்படி வந்து என்ன இப்படி போட்டிருக்கேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது சந்தோஷமாச்சு. ஓகே, அவங்க இப்படி பேசினாலும் இப்படி பசங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ் மேம் பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு வந்து எப்படி ஒரு சிஸ்டர் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட பேசும்போது. என் பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, அவன் வந்து ஹைதராபாத்ல படிச்சுட்டு இருந்தா. ஸோ தமிழ் அவளுக்கு டச் கிடையாது. ஒன்லி நாங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது அவ தமிழ் படிச்சிருந்தா, ரைட்டிங் மட்டும் தெரியும். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவளை வந்து நல்லாவே அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. என்கிட்டயுமே சொல்லுவாங்க சில விஷயத்துக்கு. அவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது நான் பாத்துக்கிறேன், நான் அவளை கொண்டு வரேன், தமிழ் கண்டிப்பா நான் அவளுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இந்த இயர் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் ஸ்கூல்ல. இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 மந்த் ஆக போகுது, நியர்லி 3 மந்த் ஆக போகுது. பட் ஆனால் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த அவள் லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. தமிழ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த சூப்பர் ஸ்பீட் கார்டு இருக்கட்டும், அதுவுமே வந்துட்டு நல்லா பண்றா. அவன் நார்மலாவே நல்லா இங்கிலீஷ் படிப்பா, பட் இருந்தாலும் இவ்வளவு ஸ்பீடாலாம் படிப்பான்றது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நல்லாவே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓவரால் வந்து எனக்கு ஸ்கூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சிலம்பம், செஸ், கேரம், அப்புறம் கப் ஸ்டாக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. கப் ஸ்டாக்கிங்லாம் நல்லா பண்றது, அது அவளோட அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து நல்லா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு. நல்லாவே இருக்கு. பிடி சாரை பத்தி நிறைய சொல்லுவா. பிடி சார் வந்து நிறைய விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மெயின்டைன் பண்றது, கேம்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ரொம்ப வந்து ஹாப்பியான ஃபீல் தான் இருக்கு. என்னோட பையன் வந்து மாண்ட் 1 படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மாண்ட் 1ல பாத்தீங்கன்னாலும் மேம் வந்து பிரபா மேம் இருக்காங்க, அப்புறம் இன்னொரு மேம் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என் தம்பி ரிசீவ் பண்ணவங்க.
ஆக்சுவலா அவங்க பேர் வந்து கார்கோலி மேம். கார்கோலி மேம் தான் ஃபர்ஸ்ட் என் பையன் ஜாயின் பண்ணும்போது இருந்தாங்க. அப்பளத்துல இருந்தே அவனும் ரொம்ப அட்டாச்சா இருப்பான். அவங்களுமே எல்லா விஷயத்த சொல்லுவாங்க. பசங்களுக்கு ஃபீட் பண்றதா இருக்கட்டும், நான் சும்மா அவங்க எனக்கு என்னன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்க ஃபினிஷ் பண்றாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்கும். பட் நான் என் பையன்கிட்ட கேட்கும்போது நான் சாப்பிட்டேன், இதை வந்து மேம் ஊட்டி விட்டாங்க, இதை வந்து சிஸ்டர் ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஓகே உண்மையாவே அவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பிரபா மேமும் கார்கோலி மேம் 2 பேருமே ரொம்ப கேரிங் தான். சிஸ்டர்ஸ் கூட ரொம்பவே வந்துட்டு அவங்க உண்மையா தான் அவங்க பாத்துக்கிறாங்கன்றது நம்ம சில விஷயத்துல பசங்க வீட்டுல சொல்லும் போதே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. உள்ளேயும் வந்து கேம்பஸ்குள்ள ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஒரு சின்ன ஸ்பேஸா இருந்தாலுமே அந்த ஸ்பேஸை எப்படி கவர் பண்ணி எல்லாமே அவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணுமோ அதை நல்லபடியா மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு. கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல நம்ம பசங்களை போடுறது நல்லது. இப்போ இங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஆச்சாரியா தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணோன்றது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ.